ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி நம்ம 4:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம ஹைதராபாத் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு மருத்துவ பயணம் மேற்கொள்கிறாங்க. நம்ம வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மூலியமாக தமிழ்நாடு டீம் மெம்பர்ஸ். இதில் நீங்கள் கலந்துக்க விருப்பக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ காசு ஆகும், எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிவிடுங்க. தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா இருந்தாலும் நீங்கள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கான மெம்பர்ஸ் வந்து அங்கே தங்குறாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் மெடிசின்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னாலும் நார்மலும் மெடிசின் தான் வாங்கிட்டு வராங்க. நான் வந்து ஜூன் ஜூலையில் தான் போய் தங்க போகிறேன். அதனால் நீங்கள் வெறும் மெடிசின்ஸ் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வரலாம். அண்ட் அதே போல் முழுக்க உங்களுடைய தன்னிச்சு முடிவில் ஓகேங்களா, இந்த மருத்துவத்தை தொட்டிங்கன்னா இதையே தான் ஒரு ஆண்டுனாச்சும் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு புரிதலில் வாங்க. அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு சொல்லி 10ஓட 11 அத்தோட இது ஒன்றாங்கிற ஒரு மருத்துவமாக நீங்கள் எடுக்கக்கூடாது. மருத்துவங்கிறது 20% உங்கள் மன நம்பிக்கைக்காகவும் ஒரு லோ டோஸில் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி மருத்துவம்னா அது கவர்மெண்ட் மருத்துவம் தான். நான் அதை தான் கைட் பண்ணுறேன். மற்றபடி இன்னும் உணவே மருந்து ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இது மூலியமாக தான் பெரும்பான்மையாக நம்ம வந்து குணமாக்க முடியும். இதுதான் அரசாங்கமும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு வேல்டு லெவலில் இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கல, அதுக்கான ஆய்வுகள் தான் போயிட்டுருக்குது. இதுக்கான தீர்வு மன அழுத்தம் இல்லாமல் இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா செத்தாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ அது எதுக்கு அங்கே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் ஆல்கஹால் அடிக்டாக இருப்பாங்க. அங்கே போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கான ரிசல்ட்டு அதிலேருந்தே தெரியும் ஓகேங்களா. அதை விடும்பொழுது ரிசல்ட்டு அங்கே 30 நாளைக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்க போய் ஆல்கஹால் தொட மாட்டாங்க. ஃபுட்டு அடிக்டாக இருக்கிறீங்க, இந்த சிக்கன் விரும்பி சாப்பிட்றீங்க, மீன் விரும்பி சாப்பிட்றீங்க, ரொம்ப புளிப்பான உணவுகள் சாப்பிட்றீங்களாம், அங்கே போய் இருக்கும்போது அங்கே பத்திய உணவுகள் கொடுக்கும்போது குணமாகுது. அதை சார்ந்து என்னென்னா நமக்கு நம்பிக்கை பிறக்குது. அப்போ நம்ம வந்து முழுமையாக கடைப்பிடிக்க முடியும். நம்ம டயட் அண்டு சூப்பர் ஃபுட், அங்கே சூப்பர் ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணுற வெறும் டயட் மட்டும் நான் சொல்லலை ஓகேங்களா. நமக்கான கசப்பு துருப்பு சார்ந்த கோவக்காய் உணவு முறைக்கும் வருது. அது தாண்டி சாலட்டு வருது, அதாவது கேரட் பீட்ரூட் சாலட்டு வருது, விதவிதமாக கீரைகள் வருது. உங்களை இட்லி, ரவா, கிச்சடி, சப்பாத்தி, வெஜிடபிள் பிரியாணி ஓகேங்களா. இதுவே எவ்வளோ இருக்குது. அது தனி நட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்ணும். பத்தி உணவு கொஞ்சமாக ஒரு காலையில் உணவு மட்டும் கம்மியாக தருவாங்க. ஏன்னா சூப்பர் ஃபுட்டு, அதுதான் சூப்பர் ஃபுட்டுங்கிறது ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக நம்ம உலகம் மனக்கவலையே இருக்காது. அது வந்து 50 இயர்ஸாக அந்த ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிட்டு இருக்குது. அங்கே உள்ள டாக்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா பல ஆண்டுகள் நம்ம போல இருக்கிறவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க ஓகேங்களா, ட்ரீட் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு வேற்றுமையெல்லாம் அது கிடையவே கிடையாது. அங்கே அந்த பார்வையே இருக்காது. சமூகம் வந்து நம்மளை வச்சக்கண்ணை வைக்காமல் பார்க்குறது, பார்த்தும் பார்க்காம கொள்வது, விசாரிக்கிற பேரில் அட்வைஸிங் கொடுக்குற பேரில் அறுத்து கொள்வது, தவறாக பேரை பயன்படுத்தி நம்ம மனசு நோவடிக்கிற மாரி அங்கே கிடையாது. அது நம்ம உலக ஹாப்பி லைஃப் அது வந்து ஓகேங்களா. நீங்கள் வர விருப்பப்பட்ட நம்ம வாட்ஸ்அப் பண்ணி கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க. நம்ம போகும்போது உங்களுக்கு வந்து தகவல் ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான குரூப் இருக்குது, அதில் நினச்சிடுவோங்க. அண்ட் அதே போல் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம அங்கே போகிறதுக்கான ட்ரெயின் டிக்கெட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு வெயில்னால நம்ம அதுவாக வேலைக்கு போக முடியாமல் போயிடுச்சு.